அடுத்து இன்டர்வல் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரிஞ்சு சீன் ஒன்று இருக்கும். ஹீரோவோட ஜட்டிய அவர் கழட்டி வேற ஒருத்தரை போட்டு வர சொல்லியிருப்பாரு. அப்போ இங்க நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும். ஹீரோ இப்ப ஜட்டி இல்லாம இருக்காரு. இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. By tomorrow you will have 365 new pairs of underwear. இன்னைக்கு எதுவும் போட்டுக்காத. சரி, காமெடிக்கு இந்த ஜட்டி மேட்டர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க. கைதி விக்ரம்ல வர மாதிரி ஒரு பெரிய கன்னை ஒருத்தர் ஹீரோ கிட்ட சேல் பண்ண வந்திருப்பாரு. அந்த கன்னை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வில்லன் கேங் சுத்து போட்டுருவாங்க. இப்போ ஜட்டி இல்லாம இருக்க நம்ம ஹீரோ கன் சப்ளையரோட ஜட்டியை வாங்கி போட்டுட்டு சண்டைக்கு போவாரு. சோ இது ஒரு மாஸ் சீனா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீனை எடுத்திருக்காங்க. ஒரு ஹீரோ ஃபைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தோல்ல இருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு போவாங்க, காப்பை எடுத்து கையில போட்டுட்டு போவாங்க, இல்ல வேசியை மடிச்சு கட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஜட்டியை போட்டுட்டு போய் ஃபைட் பண்றது எப்படி மாஸ் சீனா ஆகும்? இந்த கருமத்தை எப்படி டைரக்டர் சிந்திச்சாருன்னே தெரியல. ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிதான்.